இந்த ஹிஸ்டரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருக்கு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. சார்ட வயித்துல ஊசி அடிச்சு, சார்ட கை வீங்கி, சார் சாப்பிடுறாரு இல்ல, சார் குடிக்கிறாரு இல்ல. ஏன் நீ மனைவி தானே, சொல்லு சொல்லு. நீ மனைவி தானே, நல்லா தின்னு சொல்லு. அது வந்து அழகா சொல்றத பாக்கணும். இந்த நாளும் இப்ப இன்னைக்கு காலைல சாருக்கு நசல் டியூபுக்கு தாள தீனமா மூக்குல அனுப்புறாங்களாம். மூக்குல இல்ல, விசாரணைக்கு முகம் கொடுக்க தயார்னா பாஸ்வேர்டை கொடு, போன் பாஸ்வேர்டை கொடு, லேப்டாப் பாஸ்வேர்டை கொடு. அதை விட்டுட்டு ஊபிஸ் கொத்தடிவைகள்ங்கிற வார்த்தைகள் இருக்கு தானே இப்ப. அது வந்து இங்க இலங்கையிலே இப்ப வேகமா நம்ம அதிகமா கேட்கக்கூடியதா இருக்கு. அதுல ஒண்ணுதான் அது நீங்க சொல்றது, நான் பார்த்தேன். அந்த போக்கிரி படத்துல விஜய் விரட்டிக்கிட்டு போயிட்டு அப்படி இப்படி காட்டுவாரு, அந்த மாதிரி ஒரு சிந்தை நடந்திருக்கு. கடைசியில எல்லாம் சேர்ந்து ஏண்டா பொய்யாடா சொல்லி வாரிக்கைகளை பொய்க்கு மாற்றி விடுறதுக்கான பாத்தீங்கன்னா அடி போட்டு தம்சம் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ படு பயங்கரமா சேர. ஐஎம்எஃப்க்கு ஏற்பட்ட பெரும் அவமரியாதையா கடவுளே. சுகீஸ்வர பண்டார கைது பண்ணப்பட்டது. புரோகிராம் நிப்பாட்டுங்க. ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் 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 வணக்கம். என்ன கதை, காலையிலேயே சிறப்பு மாலை எல்லாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. செருப்பு மாலை, சிறப்பு மாலையா? அது வந்து செருப்பு மாலை, சிறப்பு மாலை, அது எப்படினாலும் எடுத்துக்கலாம் நீங்க, அது உங்க விருப்பம். செருப்பு மாலையே சிறப்பு மாலையா போட்டதா? சிறப்பா ஒரு செருப்பு மாலை அப்படின்னு வச்சுக்கலாம். சிறப்பான ஒரு செருப்பு மாலை சம்பவம் நடந்திருக்கு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, யாரு எவரு என்ன செஞ்சாங்கிறது தெரியல. காலையிலேயே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள், நல்லா சாமி எல்லாம் கும்பிட்டு அதிர்ஷ்டகரமா நல்லா சரஸ்வதியோட அப்படி நாங்க வேலைகளுக்கு வாரம் வந்து இங்க செய்தியை திறந்தாலே காலையிலேயே ஒரு உயர்ந்த மனிதருக்கு செருப்பு மாலையை அணிவிச்சு, என்ன உயர்ந்த மனிதரா? உயர்ந்த நபர், உயர்ந்த மனிதர் தான். எனக்கு கொஞ்சம் அவர் உயரம் தான். ஆமா, அப்படி சொல்ல நானே பண்பால உயர்ந்தவராக்க மாட்டேன். பண்பாளையா பண்பாளையா நேத்தான் பார்த்தமே பண்பாலாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லிக்கிட்டு என்ன வார்த்தை பிரயோகங்களை பாத்துக்கோங்க. இப்ப அதெல்லாம் மீம்ஸ் ஆகிடுச்சு. மீம்ஸ் அடிப்பன் அடிப்பன் அப்படின்னு அந்த வார்த்தையை அடுத்த வர்ற வார்த்தையில நாங்க இதுல சொல்லல. அது நாகரிகம் கருதி ஆனா அப்படிதான் நமக்கு காணக்கூடியதாக இருக்கு. இதுவரைக்கும் இப்படி அசிங்கமா எங்கேயாச்சும் நடந்து இருக்காங்களான்னு கேட்டா இல்லதான். அதே மாதிரி சொல்லியாகணும், இந்த மாலை இப்படி ஒரு செருப்பு மாலை அணிவிச்சது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. யாருக்கு கோட்டாபே ராஜபக்ச மகிதை கூட அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அங்க கூட அந்த ராஜபக்சக்கு எதிராக யாருமே செருப்பு மாலை அணிவிக்கல. ஆனா இந்த ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்லியே ஆகணும். 2020 என்ன நினைக்கிறேன், ஞாபகம் இல்ல. அந்த டைம்ல அதுக்கப்புறம் சுமந்திரனுக்கும் ஒரு தடவை இப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆஹா, அப்ப சரி. அப்ப இது வந்து இரண்டாவது, வரலாற்றில் இரண்டாவது தடவையாக வச்சுக்குவோம். ரைட்டா? ஏன்னா இங்க இருக்கவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. இது வரலாற்றுக்கு இரண்டாவது தடவை நாங்க வேணா வச்சுக்கலாம். இல்ல டெல்சான், அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப புதுசா பிக்கு அந்த துறவரம் போட்டவங்களா இலங்கையில? அது வந்து இன்சைட் நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவேன், கொத்தடிமைகள். ரைட்டா? ஊபிஸ் கொத்தடிவைகள்ங்கிற வார்த்தைகள் இருக்கு தானே இப்ப. அது வந்து இங்க இலங்கையிலே இப்ப வேகமா நம்ம அதிகமா கேட்கக்கூடியதா இருக்கு. அதுல ஒண்ணுதான் அது நீங்க சொல்றது, நான் பார்த்தேன். நீங்க இங்க வாரீங்கன்னு விளங்குது. ரைட்டா? இவர் வந்து என்னன்னா, இந்த இது சிவரன்னு சொன்னா காவியுடைய அணிஞ்சாதான் இங்க தேர்தல்கள் இல்லை. அணியாம சோட்டை போட்டுக்கிட்டு வந்த அவரும்
தேரர்களுக்கும் மேல அந்த நம்ம என்ன படம் ஐ படத்துல ஐப்படம் சொல்லுவாரு, அப்ப அதுக்கும் மேல. தேரர்களும் இவங்கட காலில் விட வேணும். அப்பா பாத்தீங்க தானே, எங்க பாப்போம் மக்களே, பாருங்க பாப்போம் அந்த வீடியோவை. நீங்க சொல்றீங்க இப்ப அது கல்ச்சரா மாறிட்டா ஸ்ரீலங்காவில. இப்படித்தானே அம்மா அப்பா டீச்சர் சார் பிரின்சிபல் இவங்களுக்கு இப்படி வணங்குறது வந்து பொதுவானது. சிங்களவர்களோ தமிழர்களோ பொதுவானது. அப்புறம் எங்கேயாச்சும் மதகுருமார கண்டா வணங்குறது பொதுவானது. இது ஒண்ணுக்குள்ள என்னத்த சொல்ல போக அந்த கொத்தடிமைகள். உமாகரன் ராசையாவும் ஏதோ செருப்பை பற்றி ஏதோ ஆமா ஆமா சொல்லி ஆமா அவர் இந்த இன்னைக்கு சம்பவத்துக்கு அப்புறம் உமாகரன் ராசையோட கருத்து இருக்கு. அதை நாங்க பார்ப்போம். எம்மை பாதுகாக்கும் எம் பயணத்தில் துணை நிற்கும் செருப்புக்களை அவமானப்படுத்துகிறீர்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நடுச்சந்தையில் இவ்வளவு பொத்தாம் பொதுவாக கட் அவுட் வைத்து செருப்பு மாலை போடப்பட்டது என்பது இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவே முதன்முறை. யாழ்ப்பாணத்தாருக்கு அவசர புத்தி, ஒரு விடயத்திலும் பொறுமை இல்லை, தூரநோக்கு சிந்தனை இல்லை, பின் விளைவுகளை யோசிப்பது இல்லை. இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாதிக்க நினைப்பவர்கள் எடுத்து சென்றால் 2 தான் சோடியாக உண்டு, ஒன்றுக்கு சோடி இல்லை, எப்படி பாவிப்பது? இனிமேல் இப்படி அவசரப்பட வேண்டாம், இனிமேலாவது யோசித்து முடிவெடுங்கள் என் சக யாழ்ப்பாணிகளே, தவறான முடிவெடுத்து விட்டும் தடுமாறாதீர்கள்னு எழுதியிருக்காரு காலையிலேயே. உமாகரன் ராசையா சொல்லியிருக்கிறார். அதுல அவசரம்ன்றது அவர் சொல்றதுல உண்மைதான். அவசரப்படாட்டி இந்த அலங்கோலம் நடந்திருக்காது. அது சரி, அவசரப்பட்டதாலதான் இன்றைக்கு என்னிடமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இதையும் சொல்லி ஆகணும், இப்ப காலையில யாராலோ வைக்கப்பட்ட அல்லது யாரோ ஒரு குழுவால வைக்கப்பட்ட இந்த கௌரவம், சாரி இந்த கௌரவம் இல்ல, அவமரியாதைக்குரிய இந்த மாலை சம்பந்தமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கடா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, சம்பந்தப்பட்டவரே வந்து கார்ல வந்து அவசரமா கலட்டிக்கிட்டு போறாரு. அந்த வீடியோ வந்திருக்கு, அதையும் பாருங்க. மற்றது மக்கள் எல்லாம் போய் புகைப்படம் எடுக்கிறது வீடியோ, அதுக்கு ஒரு ரீல்ஸா மாத்திட்டாங்க. இப்ப என்ன சொல்ல, இன்னொரு விடயம் பேசுற டைம்ல என்னத்தையும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, அதை விட காமெடியில் நடந்திருக்குது. ஆமா, இப்ப சிங்கள மீடியாஸ் எல்லாம் எப்படி ஹைலைட் பண்றாங்கன்னு சொன்னா, போற இடத்துல சண்டைக்கு போற இவருக்கு யாழ்ப்பாணத்துல செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னுதான் பிரதான ஊடகங்கள் எல்லாம் செய்தி அடிக்கிறாங்க. IMF-க்கு ஏற்பட்ட பெரும் அவமரியாதையாம் கடவுளே. சுகீஸ்வர பண்டார கைது பண்ணப்பட்டது. புரோகிராம் நிப்பாட்டுங்க, நாங்களும் கண்டனம் பண்ணிடுறோம். சுதீஸ்வர பண்டார சாணி பண்டாராவுக்கு இடம்பெற்ற செயற்பாட்டுக்கு நாங்களும் கண்டனம் தெரிவிக்கிறோம். ஆமா, சாணி அடி வாங்க சுகீஸ்வர பண்டார அவர் வந்து என்னன்னா அது ஏன் சொல்றாங்க, அப்ப அவங்க கட்சிக்காரங்களை தான் சொல்லிக்கிறாங்க. வெளியே வந்து இங்க பொதுமக்கள் ஒன்னும் சொல்லல. பொதுமக்களோட கருத்தை கேட்டா, உன்னை எப்படி அனுப்பக்கூடாது, சுரேஷலைக்கு வந்து உன அதை விட மோசமான நடத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். என்னன்னா நேத்து வந்து IMF-க்கு அப்படின்னா IMF-ஓட சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரும்போது தானா இந்த மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு அவங்க வந்து இடையில இந்த இவங்களோட வெஹிக்கிளை மறிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா சொல்றாங்க. IMF கூட பேச்சுவார்த்தை நடத்துறது இவரா? அதுதான் கேள்வி. இவக்கு எதுக்குடாப்பா போடும், தம்பதமே இல்ல. இதெல்லாம் கொரான்னு எல்லாத்தையும் கதைக்கிறீங்க. ஒரா நாங்க லிஸ்ட் சொல்லி ஆகணும்டா. இப்ப நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கு, எதுக்கு இவர் கைது பண்ணப்பட்டாரு. என்கிட்ட அப்படி விழாவாரியா இருக்கு, நாங்க அதையும் பார்த்துருவோம். மக்களை இதுதான் விஷயம். இந்த சாணி அடி வாங்கின சுகீஸ்வர பண்டார எதுக்கு நேத்து அவசர அவசரமா அப்படி சொல்லாங்க. சாணி பண்டாரைக்கு என்ன நிலைமை ஆச்சுன்னா, கோட்டாபய ஜனாதிபதியாக இருந்த காலத்துல அவரது தனிப்பட்ட செயலாளராக 2 வருடங்கள் 7 மாதங்கள் 25 நாட் சம்பளம் மற்றும் கொடுப்பனவாக 60,51,790 ரூபாய் பெற்றுக் கொண்டிருக்கார். கோட்டாபய ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகிய பின்னர் 2022 7/14 முதல் 2024 2/21 வரை மாதந்தோறும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் முழு காலத்திற்கும் கொடுப்பனவாக 19,33,065 ரூபாய் பெற்றிருக்கார். யாருடைய பணம்? மக்கள் பணம். ஆனா இவனுங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா,
அரச உத்தியோகத்தர் அப்படி ஜனாதிபதியினுடைய செயலாளர்னு சொல்லிக்கிட்டு திட்டமிடல் பிரிவுல இருக்கிற ஒரு சொல்லிக்கிட்டு அநியாயமா சம்பளங்கிற பேர்ல காசு அடிச்சிருக்கானுங்க. சரி, இதெல்லாம் அடிச்சுட்டு தான் அவர் போறாரு. கேடி லால்காந்த வீட்டு முன்னுக்கு போய் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இன்னொரு பிரதி அமைச்சர் வீட்டு யாராப்பா நீங்களா எங்கடா இருந்து வந்தீங்க? சிறப்பு திட்ட பணிப்பாளர் நாயகமாக சம்பளம் மற்றும் கொடுப்பனவாக ரூபாய் 42,26,884 ரூபாய். பாத்துக்கோங்க, 1 லட்சம் 2 லட்சம் இல்ல, 40, 30, 60 போய்கிட்டு இருக்கு. சிறப்பு திட்ட பணிப்பாளர் இவருடைய என்ன சிறப்பா இருக்குது? ஒரு சிறப்பு இல்ல. கோட்டாபே கிட்ட இருந்தது மட்டும் சிறப்பு இல்ல. நேற்று சுரேஷாலை என்ன நம்மட நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி எடுத்தார். என்ன நீங்க நேற்று இருந்தீங்கன்னு கேட்டார். சரியா மூஞ்ச டில் சாஞ்சு. நான் சொன்னேன், அந்த ஆசன வாயில் பகுதியெல்லாம் கதைக்கக்குள்ள உண்மையில அது உண்மையில அப்படித்தான் இருக்க ஒண்ணு. நேற்று எனக்கு உண்மையா டில்சான் என்ன நினைக்கிறீங்களோ ஏலாது என்னென்றால், இப்ப நேற்று அந்த அந்த சம்பவம் நடந்து நம்மட ஒரு அதிகாரி நம்மளோடையும் கதைக்கிறார். இன்றைய கதைக்கக்குள்ள நேற்று நைட் எனக்கு ஒரு 3-4 தொலைபேசி அழைப்புகள். ஓ, அந்த அழைப்புகள் உண்மையில என்ன சொல்ற டில்சான், அந்த வேதனைய இந்த இடத்துல சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட கண் கலங்குற அளவுலாம் இருக்குது. 3 பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. என்ன சொல்ற, அந்த துன்பமான நேரங்கள் ஒரு பெரிய கஷ்டமா தான் இருந்தது. 2 பேர் தொலைபேசி அழைப்படுத்து தொடர்ச்சி அழுது கொண்டிருந்தாங்க. என்ன காரணம்? என்னன்னா, நாங்க அந்த ஆசன வாயில் என்ற அந்த கருத்து சொன்னாங்க தானே. ஆமா, அந்த கருத்து சொல்லக்குள்ள ஒருவர் சொன்னார் என்னட்ட, நான் இன்றைக்கு வரைக்கும் இறைச்சி சாப்பிடுறது இல்ல, ஃபட்டான சாப்பாடு சாப்பிடுறது இல்ல. மற்றவரும் அதே கருத்து சொன்னார். சரி, 2 முடிஞ்சிருக்கு. 3வது ஒரு மெசேஜ் வருது, உங்களோட கதைக்கலாமான்னு. நான் தொலைபேசி அழைப்புகளை மிஸ் பண்ற குறைவு அந்த அழைப்பையும் எடுத்தேன். அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த ஆசன வாயில் என்று சொன்னதெல்லாம் உண்மையை நான் அழுதுட்டேன்னு சொன்னார். அவர் அழுதுட்டேன்னு சொல்லி சொன்னார். அழுதுட்டார் அவர். அந்த பார்த்துட்டு அழுதுட்டு என்னோட பேசும்போது அழுதுட்டார். ஏனென்று கேட்டேன், இப்ப சுரேஷ் அளவுக்கு நடந்துதான் நடக்கலையா அது தெரியாது எங்களுக்கு. ஆனால் அந்த சுரேஷ் சாலை கோட்டாபாய ராஜபக்சவோட காலத்துல அந்த கம்பி துவாரம் உள்ள கம்பி குழாய்களை மலைவாசல் பகுதியில செலுத்திட்டு, இந்த வேலிக்கு பாவிக்கிற கம்பி இருக்கு தானே, அந்த கம்பிய அந்த குழாய்க்கு உள்ளால செலுத்திட்டு அந்த குழாய வெளியில் எடுத்துட்டு அந்த குழாய்க்குள்ள அந்த கம்பிய அப்படியே மலைவாசல் பகுதியில இருந்து இழுப்பாங்களாம். அப்படி அந்த என்ன சொல்ற, அந்த இப்ப தன்னால இப்பவும் கூட தான் என்ன சொல்ற இயற்கை உபாத மலங்கழிக்கும் போது ரத்தம் வருது அல்லது என்னால் உட்கார்ந்து இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 3 பேரும் அந்த சத்தமா அழுதுட்டாங்களே என்ன சொல்லி. அதாவது இவங்க இத சுரேஷ் சாலையை விட வேதனையை கொடுமையை அனுபவிச்சவங்க உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஆமா, அவங்க சொல்றாங்க என்றால் இது நடக்காத நடந்துன்றாங்க. நாங்க வாழ்க்கையில அவர் சொல்றார், தண்ட உடம்புல இறைச்சி சாப்பிட, அதாவது அந்த கனமான சாப்பாடு சாப்பிட இல்லாது, தண்ணி சாப்பாடு அல்லது மரக்கறி தான் தான் சாப்பிடுறது. எனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு சாப்பிடணும், நான் சாப்பிட முடியாது. இதெல்லாம் இந்த இந்த இப்படிதான் சொன்னார். இந்த 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 இவங்கள் செய்த அநியாயம் என்றார். எனக்கு கோட்டாபாய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கக்குள்ளப்பட்ட துன்பங்கள் அவங்க. இவர் எங்கட இப்ப இருக்கிற சுரேஷால முத்தலிப் முதல்வர் ஆள் இருந்தவர் முத்தலிப் பண்டு இப்படி பலர் அவர்கள் பேர் சொன்னாங்க. இப்ப நீங்க இதுல லேசா சொல்லிட்டு ஒரு சம்பவமா பாக்குறீங்க. எத்தனை பேர் டெல்சன் இப்படியான வலி அனுபவிச்சவங்க இருக்கிறாங்க? அத்தனை பேருடைய சாபம் அப்போது அந்த வேதனையில துடிச்சு அழுது கதறி பயத்துல அந்த அறையில் இருந்து அவங்க வேண்டின வேண்டுதல் இன்னைக்கு அது ரிட்டர்ன் பட்டுக்கிட்டு இருக்கு. நான் ஒருவரை கண்டனா, இன்றைக்கு காலையில் ஒருவரை கண்டனா, இந்த கயிறுக்கு தானே, இந்த கயிறு இந்த 2 பக்கமும் இந்த 2 பக்கமும் இப்படி நசிஞ்சிருக்குது. அந்த இப்படி நசிஞ்சிருக்கிறனால் அவரை தொடர்ச்சியா 9 மாதங்கள் கை விலங்க போட்டிருப்பாங்களாம். சாப்பிடுற நேரம் 5 நிமிஷம், காலையில அவருக்கு என்ன சொல்ற டாய்லெட் அல்லது அவர் போற ஒரு 5 நிமிஷம். இதை தாண்டி அவர் என்ன இப்படித்தானா அதுல குந்திட்டு இருக்கிறாராம். உறக்கம் எல்லாம் குந்திட்டே இருப்பாராம் அவர் ஜெயில. சொன்னார், நாங்க அனுபவிச்ச ஜெயில் வாழ்க்கைன்றது நரகம் அண்ட. அது கூட நீதிமன்றத்துக்கு போனா எந்த ஒரு கேஸும் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு போட்ட கேஸ் சந்தேகத்தின் அடிப்படையில்.
அவர்களோட விடுதலையில இந்த இடத்துல சொல்லவனும் அதிக அளவு கவனம் செலுத்தி ஒரு இருவர் சொன்ன பேர் வந்து அமரத்துவம் அடைஞ்சிருக்கக்கூடிய சட்டத்தரணி மூத்த சட்டத்தரணி திருமதி கௌரி சங்கரி தவராஜா, இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி தவராசா அவர்கள பாரியார் தான் அவர்கள் இருவர் வழக்குகளை செய்திருக்கிறார். அதுல வழக்கு தாக்கல் செய்த அவர், வழக்கு செய்தது KV தவராசான்னு சொல்லி இப்படி என்ன சொல்ற அந்த இதுக்கு மிச்சமா ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல டெல்சா. அவ்வளவு வேதனைகளை கொடுத்தவர்கள், அவ்வளோ சித்திரவதை கொடுமைகளை செய்தவர்கள் தான் இன்னைக்கு ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு போயிட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி, இங்க நாட்டு மக்களுடைய பணம் தானே ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல செலவாகிறது, யாருடைய பணம்? நாட்டு மக்களுடைய பணம். எத்தனையோ உண்மைக்கு போய் நோய்வாய்ப்பட்டு சிகிச்சை பெறவும் இருக்காங்க. அவங்களுக்கு தாண்டி யாரோ இன்னொரு உண்மையான நோயாளருக்கு போக வேண்டிய பெட்டில இன்னைக்கு பொய் சொல்லிக்கிட்டு ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்காரு. உண்ணாவிரதம் தேவையா இது? பயங்கரவாத தடை சட்டத்துல போன வருஷம் நீங்களும் அந்த நியூஸ் பார்த்திருப்பீங்க டெல்சான், மட்டக்களப்பு வந்தார்முல பகுதி நினைக்கிறேன், எந்த ஒரு காரணமே ப்ரூவ் பண்ணப்படல. ஜெயில இருந்து அவர் என்ன சொல்ற சுகர் கூடி சீனி வியாதியால இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவரை பொடி போனது கிட்டத்தட்ட 30-31 வருஷங்கள் சிறையில கழிச்சிருக்கிறேன். என்ன சொல்ல, இந்த மாதிரி எத்தனையோ சொல்லிய கதைகள், சொல்லாம இருக்க பல கதைகள் இப்படி இருக்கு. உண்மைதான், எது எப்படியோ. ஆனா அத்தனை பேருடைய சாபம் தான் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. ஆனா பாருங்க, அதுவும் பாருங்க, உண்மைக்குமே சிஐடில தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் சுரேஷ் சாலே போயிட்டு படுத்திருக்கான் அங்க ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல. இதுல ஒன்றுமே இல்ல டெல்சன், வேற அள்ளி கொண்டு அங்க போடணும், செத்தா கொண்டு தாட்டு விடலாம், அதுல பிரச்சனை இல்லை. அது சொல்றேன். இன்னைக்கு போயிருக்காங்க, அவங்களோட மனைவி போயிருக்காங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு போயிட்டு காலையிலே பதட்டத்தோட தான். இல்ல எனக்கு ஒரு டவுட். மனைவி போனது நீங்க சொல்றீங்க, ஒன்றில் நீங்க சொல்றீங்க மாஸ்க் போட்டது ஏதோ ஒரு நோய் தொட்ட இல்ல ஏதோ ஒரு பாதுகாப்பு. அப்படி அவக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம் என்ன தொடர்ச்சி இடம் போயிடும், ஒவ்வொரு நாளும் ஓடுறாங்க. அது நோய்வாயினா இல்ல, நானா சொல்றேன், இந்த முகத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கிறது இவங்க வந்து இந்த மீடியாவுக்கு காட்டுறதுக்கு விருப்பம் இல்லை போல, அந்த மாதிரி இருக்கிறது தான் அது. மற்றபடி வேற ஒண்ணு இல்ல. நோய்வாயினா எங்க இப்படி நல்லா ஆக்டிவா ஓடுவாங்க. அவன் சேர்ட வயிற்றுல ஊசி அடிச்சு, சேர்ட கை வீங்கி, சேர் சாப்பிடுறாரு இல்ல, சேர் குடிக்கிறாரு இல்ல, ஏன் நீ மனைவி தானே, சொல்லு. நீ மனைவி தானே, நல்லா தின்னு சொல்லு. அது வந்து அழகா சொல்றத பாக்கணும். இந்த நாளும் இப்ப இன்னைக்கு காலைல சேருக்கு நசல் டியூபுக்கு தாள தீனமா மூக்குல அனுப்புறாங்களாம். மூக்குல இல்ல, விசாரணைக்கு முகம் கொடுக்க தயாரா? விசாரணைக்கு முகம் கொடுக்க தயார்னா பாஸ்வேர்டை கொடு, போன் பாஸ்வேர்டை கொடு, லேப்டாப் பாஸ்வேர்டை கொடு. அதை விட்டுட்டு இல்ல டெல்சான், உண்மையா இவருக்கு பிடிஐல காயம் பெறல, வயர் விட்டு இவருக்கு பிடிஐல ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவர் செய்யற சாப்பாட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் வயரை விட்டு தான் இவருக்கு எல்லா இடம் காயம். முன்னுக்கு எல்லாம் வயரை விடுறது, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள இருக்கிறது. ஆனா ஆள் கடும் என்ன சொல்ற அந்த ஒரு என்ன சொல்ற கடும் போக்கா நாள் போல கிடக்கு. அப்படிதான் போல இல்ல. இப்ப டெல்சான், நான் 2 பேரை தேடுனா இவ்வளவு அவசரத்துல மகனையும் காணல அம்மாவையும் காணல. இப்ப அது யாரு? சிலையிற அம்மா பஜரோல வந்து ஆட்டோவுல போன அம்மாவையும் காணல, மகனையும் காணல. இப்ப மகன் இன்னைக்கு வந்தார். இன்னைக்கா? ஆனா அவங்க அம்மாவை தான் காணாம போய், அம்மா எல்லாச்சுனே தெரியல. வந்தாங்க, மமதாமாய் மிஸ்ஸஸ் சலே அம்மா. ஐயோ எங்க போனாங்களோ, அவள இனி பக்கத்து வர வேணாம்னு பேக் பண்ணிட்டாங்களோ தெரியாது. சொல்லு. இன்னொரு இடத்துல அண்ணா அந்த சம்பவம் ஒன்று வீடியோ ஒன்று வந்துச்சு, வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்பதான் அந்த ஹாட் நியூஸ் என்னன்னு சொன்னா, போதை பொருளை ஐஸ் பேக்கெட் போதை பொருள் அத வந்து போலீஸ்காரவங்களே சிவில்ல வந்திருக்காங்க. யூனிஃபார்ம் இல்ல, ஆனா யூனிஃபார்ம் போலீஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்க சம்பவத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. அந்த விவரம் தெரிஞ்சு என்னன்னா, ஒரு இளைஞர்கள் இருக்க இடத்துக்கு போயிட்டு வீடே ஃபுல்லா இழுத்து போட்டுட்டு ஏதோ செக்கிங் பண்ற மாதிரி செக்கிங் பண்ணி சிவில் மஃப்டில தான் வந்திருக்காங்க. வெகனார் ஒரு வண்டியில தான் வந்திருக்காங்க. பார்த்தா போலீஸ் அதிகாரியுடைய பேசல இருக்கு. அந்த போக்கிரி படத்துல விஜய் விரட்டிக்கிட்டு போயிட்டு அப்படி இப்படி காட்டுவாரு, அந்த மாதிரி ஒரு சிந்தை நடந்திருக்கு. கடைசியில எல்லாம் சேர்ந்து ஏண்டா பொய்யாடா சொல்லி வாரிக்கைகளை பொய்க்கு மாற்றி விடுறதுக்கான பாத்தீங்கன்னா அடி
போட்டு தம்சம் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ படு பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இவங்க போலீசார் ஏன் அதை செய்யணும்? இப்ப ஒரு விசாரணை நேதியா நடந்து கொண்டிருக்கின்ற ஏன் இவங்களை இது வேற ஏதோ கேஸ் ஒண்ணு, ஏதோ பழைய கோப தாபங்களை மையமா வச்சுதான் இவங்க அந்த இளைஞர்கள் தங்கி இருக்க வீட்டுக்கு போயிட்டு எல்லா சாமான்களையும் இழுத்து போட்டு அதை ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா இது இப்படி வெகனார் ஒரு வண்டியில வந்து இப்படி செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நிறைய மர்மங்கள் சந்தேகங்கள் இருக்கு. இப்ப அந்த இளைஞர்கள் எல்லாருமே போலீஸ் எல்லாம் ஃபுல் எவிடன்ஸ் இருக்கு, வீடியோ எல்லாம் எடுத்துட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்து இந்த வண்டி ஓட்டுன டிரைவருக்கு போட்டார் பலார். ஐயோ கடவுளே, ஏன் தேவையில்லாத வேலை. சரி மாட்டிக்கிட்டாங்க, எடுக்கப்படும். எனக்கு அந்த பழைய கோட்டாபாயோட வீடியோ பார்த்தேன். அவர் அந்த அனுராதபுரத்துல பதவி ஏற்றது நடந்து வர வீடியோ பார்த்தேன். இப்ப எப்படி இருப்பாருன்னு யோசிச்சேன் நான் பார்த்துட்டு. இப்ப இப்படிதான். ஐயோ எப்ப வந்து இல்ல எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இவரு சில வேளை ஒரு கதண்டு வந்த ஞாபகம் இருக்கு. அவரு துறவரம் பூண்ட போறான்னு. துறவரம் ஒரு நாளைக்கு காலையில காவி வேட்டியோட வந்து நிப்பாரோ தெரியாது. எதுக்கும் அதையும் பாக்குறதுக்கு நம்ம கண்களை தயார் பண்ணிக்கணும். ஆனா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு என்னன்னா, சுரேஷ் அலே இப்போ ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுக்கிட்டு வார உபவாசம் இருக்க, ஆனா உபவாசம் இருக்க மருந்து குடிக்க மட்டும் தண்ணி குடிக்க சுரேஷ் அலே வந்து நீதவான் அவர்கள் பாக்குறதுக்கு தயாராகி இருக்காரு. பிடிஏவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற சுரேஷ் அலே இப்போ வைத்தியசாலை இருக்கனால அவரை போயிட்டு பார்வையிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நான் நினைக்கிறேன் ரெடி ஆகிறாங்க போல. இன்னைக்கு அல்லது நாளைக்குள்ள அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இருக்கதா ஒரு சிங்கள ஊடகம் செய்தி வெளியிட்டு இருக்கு, பிரதான ஊடகம். நீதிபதி முதலும் ஒரு தடவை வேற சந்திச்சவர் நினைக்கிறேன் இல்லையா? முதலும் ஒரு முறை வேற போய், அதாவது இப்ப சிஐடிக்குள்ள போயிட்டு பார்த்துதான் ஒரு தகவல் இருக்கு. அது என்னடா 12/2022 அந்த சிறப்பு திருத்தம் உண்டு பயங்கரவாத தடை சட்டத்துல வந்ததன் அடிப்படையில இந்த ஏற்பாடு நீதிபதி வந்து அவரை பார்வையிடுறது மற்றது வழக்கு தாக்கல் செய்யற ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குது. இவங்கள் இத என்ன அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்னு விளங்குது இல்ல. இவங்க ஏதோ இந்த கோஷ்டி வந்து குழப்புறதுல குறியா இருக்குது. இந்த சாணி பண்டார போறதுக்கு ஒரு பாட்டெல்லாம் போட்டு சிங்கள ஏரியாவில் எழுச்சி கீதங்கள் எல்லாம் இசைக்கப்படுது. எனக்கு இந்த அளவுக்கு அந்த பாட்டு ஒன்று போட்டிருக்கேன். நீ போடையில எடிட்டர் வைப்பாரு தெரியாது. ஐயோ பார்த்துட்டு வைக்கணும் வைங்க நம்ம மக்களுக்காக. அவர் ஏதோ அந்த தேசிய வீரர் மாதிரி கையெல்லாம் காட்டி போயிட்டு வரோம். அதே நேரத்துல தான் இன்னொரு ராஜபக்ச நியூஸ் வருது. செய்ய வழியில எங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. சசீந்திர ராஜபக்ச உட்பட 3 பேர், ரைட், 3 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. குற்றப்பத்திரிகை அதிச்சோதனா எல்லாம் முன்வச்சிருக்காங்க. என்னன்னா தூஷண சோதனாவாக, அதாவது ஊழல் மோசடி சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணையின் போதுதான் இருந்த முன்னாள் அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச உட்பட இன்னும் 3 பேருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இன்றைய தினம் கொழும்பு மாதிகரணை அமுவே அதிச்சோதனா குணகரதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. ராஜபக்ச குடும்பத்தில் இன்னும் ஒருவர், அதாவது இது மைந்தயிர் அண்ணன் மகன். ஆமா, தமிழ் மைந்தயிரம். இவர் தான் நான் நினைக்கிறேன் மத்திய மாகாண முதலமைச்சரா இருந்தவர். ஞாபகம் இருக்கு. 2013-14 தெரியாது, 14 ஜனாதிபதியா மைத்ரி வந்த உடனே இவரை பிடிச்சி கலைச்சு போட்டு முதலமைச்சர் ஆகினது கரீன். சரியா? அப்ப கரீன் எப்படி ஆகு இவர் இந்த இடத்துல நான் பாத்திருக்கீங்கன்னா கதிர்காம கோயில் இருக்கு, அங்க பன்சலையில் அந்த கிரீடமெல்லாம் வச்சு இப்படி வருவாங்க பிரதானமா, அவராவும் இருந்திருக்காரு. அதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆமா ஆமா, பெரியவர் இவர் தான். அப்படி வருவாரு ருத்திக்கிட்டு. அப்ப இப்ப 2 குட்டி ராஜபக்சையும் பெரிய ராஜபக்சையும் மாட்டிருக்கு. இது வந்து பழைய வழக்கு. இது இவருக்கு போறது வந்து பழைய ஒரு வழக்கு, புது பழைய வழக்கு தான். ஆமா, அதனால அவர் சுரேந்திரா அவருக்கு வடமாகாண முன்னாள் ஆளுநர் கொண்டு போட்ட மாதிரி இல்லன்னு சுரேனுக்கு. அது இன்னும் வரல. வாய்ஸ் கட் பிரஸ் மீட் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அது சம்பந்தமா வேற எதுவும் அப்டேட்ஸ் வரல. வந்தா சொல்லுவோம். வெத்தில துப்புனருக்கு நீதிமன்றம் கடுமையான ஒரு சம்பவம் செய்திருக்கு. இருக்கும்போது செய்யத்தானே வேணும். நல்ல செயற்பாடு. இப்படியானதுகள் அடிக்கடி நடக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ராஜபக்சர்களுக்கும் நித்திர இல்ல.
சிலையிட மனுஷிக்கு நித்திரல ம். எங்க போய் முடிய போனது தெரியாது. ஆனா இவரை கைது செய்யக்கூடாதுன்ற இந்த நீதிமன்றம் எந்த ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கல ஆமா. கோட்டபாயவை. ம். இப்ப கூட விரும்பினா கைது செய்யலாம். அது சரி. நான் திருப்பி வரலையே. கைது செய்யலாம். உடனடியா ஆனா அறிவிச்சு உடனடியா தூக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல, சட்டம் தெளிவா சொல்லுது. ம். ஆனா நம்ம இந்த சிஎஸ்ஆர் அமைப்புல நடந்த டெல்டா. ஊழல் சம்பந்தமா இல்ல 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 ஆ, அத பொறுங்க. ஆ. நேற்று இந்த சாணி பண்டார அரெஸ்ட் பண்ண உடனே எனக்கு தலையால போச்சுது. உடனே பிரஸ் மீட் ஜிஎல் ஆமா. பீரிஸ். அவசர பிரஸ் மீட். ஜிஎல் பீரிஸ், தயாசிரி அவர் இப்ப ஒரு கட்சி ஒன்று உருவாக்குறாரு. அங்க பார்த்த இவர் யாரு, பழைய சுகாதார அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, தயாசிரி ஜெயசேகர், மற்றது இன்னும் 2 முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து நேற்று பிரஸ் மீட். சி தொளவத்த, சட்டத்தரணி தொளவத்த, எஸ்எல்பிபில ராஜபக்ச கட்சி, அவங்க எல்லாம் இருக்காங்க. அவசரமா ஊடக சந்திப்பு அதெல்லாம் சொல்றாங்க. அதுல இல்ல இவரு இப்ப எனக்கு என்னடால், இவர் யாரு ஜிஎல்பிடிஎஸ் வந்து தனியான ஒரு கூட்டணி ஒன்று உருவாக்க வலிக்கிறார். அதுல எஸ்எல்பிபி இல்ல, விளங்குதா? ஆனா எஸ்எல்பிபி கைது செய்த உடனே சங்கத்தை கூட்டிட்டு வரார் வெளியில. ஆனா யாரு இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒரு சில தகவல் வந்தது. அப்ப சொல்லுங்களேன், எனக்கு உண்மையா தெரியாது. சீரியஸா வந்து அவர் வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் எல்லா இடம் போவாரு. அவருக்கு இப்ப எங்கேயும் போக முடியாத ஒரு சூழல். அவருக்கு வலது கையா இப்போ ஐயாவும் இருக்காரு, ஜிஎல் பீரிஸ் மாத்தையா. எங்கட இட்டப்பு ஜனாதிபதி மேத்துமா ரணில் விக்ரமசிங்க அவரே தான். அவருக்கு வந்து டிரெக்டா இந்த விஷயம் செய்ய முடியாதனால அவர் என்ன செய்யறாருன்னா, யூஎன்பி கொள்கையை வச்சுக்கிட்டு ஜிஎல் பீரிஸை வச்சு ஒன்றிணைந்த எதிர்கட்சிங்கிற பேர்ல அரசாங்கத்துக்கு எதிரான கம்பெயின் அதுக்கெல்லாம் அழகா நடத்திக்கிட்டு இருக்காரு. இது வந்து என்ன ஜிஎல் பீரிஸ் செய்ததுக்கு என்ன, மாமூலக்கு ஒரு பிரதான சூத்திரதாரி வந்து ரணில் விக்ரமசிங்க தான். எந்த டவுட்டும் இல்ல. அடிச்சோம். அப்ப இனி பெற போற நாள்ல வந்து இன்னும் ஒரு ஆள், சரி இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க, இனி வர போற நாள்ல இன்னும் ஒரு ஆள் அதுல இருப்பார். யார் அவர்? அது யாரு? திருகோணமலையில் தோல்வி, யாழ் மாவட்டத்தில் தோல்வி, வட்டாரத்தில் தோல்வி, தொடர் தோல்வி, தோல்வியின் மன்னர். யார் அவர்? மக்கள்கிட்ட விடுவோம். நேற்று மோரால் கேட்டா நீங்க கொமெண்ட்ஸ் வாசிக்கலன்னு கொமெண்ட்ஸ் வாசிக்கணும். நீங்க இந்த கொமெண்ட்ஸ் எழுதுங்க. நாங்க கேட்ட கேள்வி, இந்த இன்னும் ஒருவர் இருப்பார், அவர் வந்து சொல்லுவார் கம்பி கட்டுற கதையெல்லாம் கதைப்பார். அவர் யார்? உங்களுடைய தெரிவுங்கள் எழுதுங்கள் அவருடைய பெயரை. அவர் வெகு விரைவில் இன்னும் ஒரு மாதத்துல வருவார். எப்படி வருவார் தெரியுமா? இன்னும் உருவத்துல வருவார் தெரியுமா? மாகாண சபை தேர்தலை அரசாங்கம் நிறுத்தி ஜனநாயகத்தை முடக்குகிறது தெரியுமா? இந்த பிடிஏ நீக்குவேன் என்ற அரசாங்கம் முழுமையாக நீக்காமல் புதிய சட்டத்தை கொண்டு வருகிறது. 3வது எதுக்கு வருவார் தெரியுமா? ஜனாதிபதி தேர்தலை ஒழிப்பேன் என்றார்கள், ஒழிக்கவில்லை என்று. அவர் இப்ப என்ன சொல்ற, சட்ட புத்தகம் நான் பிரட்டி இந்த மண்டைய கிண்டையெல்லாம் சேவ் பண்ணிட்டு இப்ப வந்து இறங்குவார். இப்படி இறங்கி அடிச்சு இப்படி வந்து நின்று ஒரு கால். அவர் இப்ப கிட்டத்தட்ட சொல்லமா அவர் ஒரு வடக்கு கிழக்குல ஒரு பெரும் தலைவர் என்று அவரே அறிவிச்சு கொள்றாரு. இது உங்களுக்கு ஏழுமங்க சொல்லு, நாளைக்கு சொல்றோம் அவர் யாருன்னு. நீங்க கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்ணால் அவரை நாங்க கொண்டரலன்னு நேற்று பேர் கனடாவில இருந்தெல்லாம் போன் பண்ணிருந்தீங்க. உங்களோட போனுகள் ஆன்சர் பண்ணலாம் போயிட்டது, அப்படியும் இருக்குது. நீங்க சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, கமெண்ட்ஸுக்கு போயிருவோம், நேரா கமெண்ட்ஸுக்கு போயிருவோம். என்னன்னா நேற்றைய தலைப்பு தான், பகித்தவின் மகன் யாரின் கையை கடித்தான். ஐயோ. சரி, நான் கமெண்ட்ஸுக்கு போவோம். ஆசன வாயில் இருக்கும் பெரும் காயத்திற்கு பெருங்காயம் பூசினால் சுகமாகும், சிறப்பு நன்றி. ஒரு மருத்துவ குறிப்பு சொல்லியிருக்காரு ஒருத்தர் சுரேஷ் தலைவுக்கு. நாங்க வேணா அத அவருக்கு மெசேஜா கொண்டு போயிட்டு சேர்க்கிறோம். ஒண்ணு உதயகம்மன் பிள்ளையோ சிங்களத்துல இருக்கா சொல்லுங்க. சிங்களத்துல டீல்ஸா ஆத்துக்கார் அவர் மனைவி போய் வரவதானே? அது சரி. நோனா மேக்க ஒபத்துமியோட தமை பிடிப்பஸ்ஸே துவாலனே மாத்தியாட்ட ஏக்கட்ட மனோத கரானோட பெருங்காயத்துக்கு என்ன நான் சிங்களத்துல பெருங்காயம் இல்ல பெருங்காயமாக பெருங்காயமாக பூசுකරන්න කියලා එක්කෙනෙක් අපිට කමෙන්ට්ස් දාලා තියෙනවා. ඒක තමයි අපි කිව්වේ. ඒක අර பெருங்காயம் කියන්නේ පොඩ්ඩක් ඔයා Google Translate කරලා බලා ගන්න. අපිට அதுல டில்சன் பெருங்காயத்தை நீங்க கட்டியா வாங்குறதுல இப்ப பவுடர் இருக்குது. கொஞ்சம் லேசா
நான் சொல்றேன் அதுக்கு வந்து குடித்தண்ணீர். போக வேண்டியவங்க இருக்காங்க. உதயகம்மன் பில, சரத் வீரசேகர, விமல் வீரவன் சத்ததையை காணும். மனைவிக்கு கேசா போனாடுங்க, ஆள் வீட்டை போட்டுக்கிட்டு உள்ள கிடக்கு போல, வெளியே காணும். சரி கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டு வெளியே வரட்டும், ஆளை காடும். அது அப்படி இருக்கு. அவங்க எல்லாம் போயிட்டு பூசுற வேலை செஞ்சா நல்லா இருக்கும். அன்றைக்கு ஜோவின் அம்மாவுக்கு தெரிந்திருக்கு உன் கழுத்துக்கு கத்தி வர போகுதுண்டு. நேற்று அவ அப்படி சொன்னா யோசித்தீர. அது சரி, அது அன்றைக்கு அன்றே கடித்தார். சுலகு தனக்கு தனக்கென்றால் படக்கு படக்குன்னு சொல்லுவான். சுலகு அடிக்கிறதுன்ற அந்த பழைய ஒரு பழமொழி ஒன்று சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாருங்கோ, இவர்கள் அரசாங்கம் கிழிச்சா பிறகு பாப்போம், கருதினால் சலே எப்ப முடிவாங்க. சரி, நாங்க இந்த கமெண்டை வாசிடுவோம். சரியில்லே. வணக்கம். என்னத்தான் இருந்தாலும் அவனுக்கு வழி இருக்கிறது. இப்படி கஷ்டப்படுகிறது பார்க்க உண்மை சொல்வதற்கு என்ன பயம்? இறைவன் துணை உங்களுக்கு. உண்மைதான். சரி, அது அவங்களுடைய அது தாயா தமிழர்களுடைய மனசு. அது தாயா தமிழருடைய மனசு. பாத்துங்க, அதை நாங்க இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஆனா பாருங்க, பாருங்க, உங்களுக்கு தான் இந்த விஷயம். உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஒருத்தர். பாருங்க, டில்சான் ஆசன வாயில் பற்றி ஜோக் சொல்ல ஏன் தமிழரசு சீரியஸாக இருக்கீங்க? கொஞ்சம் சிரிங்க. ஓ சரியில்லை தானே, நான் ஜோக் சொல்லிக்கிறேன், நீங்க சீரியஸா கொஞ்சம் வச்சுக்கிறது. நீங்க பாத்தீங்க தானே, அவர் அர்த்தம் சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிருக்காரு. இப்ப சொல்லிட்டேன் நான் என்ன ரீசன். அது சரி, அது சரி. இப்ப இன்னைக்கு சொல்லிட்டேன் ஏன் சீரியஸா இருந்தேன். அந்த உண்மையில அந்த டைம் வந்து எனக்கு என்ன சொல்றப்ப பல பேர் நேற்று போன் பண்ண மாதிரி பல பேர் முதலும் கதைச்சதை கேட்ட உடனே அது இப்ப நடக்காதொண்டப்பாவி நடந்துன்றான். அதான் இதுல இருக்கிற வித்தியாசம். இவன் மற்றவனுக்கு செய்ததில் என்ன பிரச்சனைடா, எல்லாத்துக்கும் பயர் மாட்டி கிடக்கு. முன்னால பின்னால கீழால மேலால எல்லா இடமும் பயர் மாட்டி கிடக்கு. சாப்பிடாம அடம் பிடிச்சா என்ன செய்யற? வயரெல்லாம் இல்லாம போகுது. சிறுநீரும் பயிரலாம் போகுது, பெருநீரும் பயிரலாம் வருது. கற்பனைய வடிவா சொல்லுதா அது சலே. ஏன்னா மற்றவனுக்கு தாங்கள் செய்யக்குள்ள கண்டது, தாங்கள் செய்ததுகளை இப்ப சொல்லுது. இப்ப தனக்கு அது இல்ல தானே. அதான் நான் ஜோதிச்சேன். நான் இந்த ஆளுக்கு இப்படி நடக்காத நடந்துக்குள்ள இப்படி சொல்றான் பாவி என்று மக்களே வரண்டும் இல்ல. கோன் சொல்லுங்க. நாங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம். இந்த ஜிஎல்பி இருக்கிற மேடையில 6 போய் உட்கார போகுது வடக்கு கிழக்குல இருந்து. ஒன்று ரெடி ஆகுது. அது இப்ப கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப அந்த விஷயங்களோட நாங்க இன்னைக்கு முடிவு கொண்டு வரோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் நாளைக்கு இல்ல டெல்சான், அது இல்ல நாளைக்கு சனி, நாளை ஞாயிறு, வெள்ளிக்கிழமை வந்தாதான் இந்த ராஜபக்ச உதய கம்பம்பிலாக்களுக்கு அப்பாடா 2 நாள் சாப்பிட்டு குடிச்சு நிம்மதியா இருக்கலாம். கொஞ்சம் பக்பக்கட்டு தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை ஆனாலே. அது சரி, ரைட். முடுங்க பாபா என்ன நடக்குது. ஓகே, எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இல்ல எனக்கு டவுட் ஒன்று இருக்குது. என்னது? வெகு விரைவில் கோட்டாபாயா காவியோட வரும். ஏன்னா சரத் வீரசேகரோட சகோதரர் ஒரு ஆள் ராணுவத்தில் ஒரு முக்கிய உறுப்பினரா இருந்தவர். பின்னர் இப்ப அவர் சாதுவா இருக்கிறார். அப்ப சரி, சரத் வீரசேகர சகோதரர் கோட்டாபாயா காவிய கட்டுனாரோ? அவ்வளவுதான். இல்ல சரி சரி, ஓகே ஓகே, போயிட்டு வாங்க டெல்சா, சந்திப்போம். பாய். வணக்கம். பாய். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28ஆம் தேதி வந்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.